மஷ்ரூம் வச்சு ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல குழம்பு எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாமா? டேஸ்ட் உண்மையிலே அட்டகாசமா இருக்கும். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் போல முழு தனியா, 3 காஷ்மீரி மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, 4 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்து இது வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். துருவின தேங்காவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையுமே வறுத்து இதையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை இதில் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டா அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாறலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த நானோட தான் வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் உண்மையிலே அட்டகாசமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.